கொரிந்தியர் 7:23 வசனத்தை வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 7:23 வசனத்தை வாசிங்களேன். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். என்னது? மனுஷனுக்கு அடிமையாகாதிருங்கள். You are paid. நீ ஸ்வீகார புத்திரராக இருக்கிறாய். ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், என்னுடைய மகிமை எனக்கு தான் தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய மகிமை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அதனால தான் சொல்றாரு அங்க சொன்னப்பட்டதான காரணம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். கைகளை வைத்தல் எலியா சொல்வோமாக, சத்தமால் எலியா சொல்லுங்க. எத்தனை பேர் புரியுது? டேய் தம்பி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறியா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீங்களா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், ஆமென். மனுஷனை நீ என் இடத்துல வைக்காத, மனுஷனை என் இடத்துல நீ வைக்காத. ஆண்டவரை ஆராதிக்கிற இடத்துல மனுஷனை கொண்டு வைக்காத. ஆண்டவரை ஆராதிக்கிற இடத்துல வேலையை கொண்டு வைக்காத. ஆண்டவரை ஆராதிக்கிற இடத்துல உன் வியாபாரத்தை கொண்டு வைக்காத. தேவனை ஆராதிக்கிறதான இடத்துல தேவன் ஒருவரே ஆராதனைக்குரியவராயிருக்கிறார். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. கையை உயர்த்தி சொல்லலாமா? நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. அல்லேலூயா. அவருக்குரியதை அவருக்கு தான் கொடுக்கணும். நீ மனுஷனுக்கு மேன்மையை கொடுக்காத பிள்ளையே. நீ மனுஷனுக்கு அடிமை ஆகாதுங்கள். 1 பேதுரு 1:18 வசனத்தை வாசிங்களேன். 1 பேதுரு 1:18 வசனத்தை வாசிங்களேன். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்தீர்களே. சொல்லுங்க பார்க்கலாம். இங்க முன்னோரினால வெள்ளியும் பொண்ணுனால அல்லையா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம் ஐயா. இப்ப யார கனம் பண்ணணும்? யார கனம் பண்ணணும்? கர்த்தரை கனம் பண்ணா எல்லாரும் கனம் பண்ணுவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க கர்த்தரை கனம் பண்ணுங்க. யூ கிவ் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி டு ஜீசஸ். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியை தேடுங்கள். ஆமென். யாரையும் நீங்க பூஸ்ட் பண்றது, ஆண்டவரை பூஸ்ட் பண்ணுங்க. சொல்லுங்க, ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த கிருபையாய் இந்த நபரை நீ தந்ததுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. கிருபையாய் நீர் கொடுத்ததான இந்த ஆண்டவரே எங்களுடைய மேனேஜருக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் கிருபையாய் தந்த நல்ல குடும்பத்துக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் கிருபையாய் இவர்களை கொண்டு ஒத்தாசை அனுப்பினதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே என்று சொல்லுங்க. அப்புறம் சொல்லுங்க, தேங்க்யூ பிரதர்ன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கைகளை வயத்தலையிலேயே சொல்வோமாக.
நீ கர்த்தரை நம்ப 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 உனக்கு ஒத்தாசை வந்துகிட்டே இருக்கும். Don't hesitate that, amen, help of God. நீ கர்த்தரை நம்ப, உன் தரித்திரம் மாறும். கர்த்தரை நம்பு, மனுஷனை நம்பாத. கர்த்தரை நம்பு. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி. எல்லாரும் சொல்லுங்க, பிள்ளைகள்லாம் சொல்லுங்க, இயேசுவே நான் நம்புவேன் ஆண்டவரே, நம்புவேன் தீவரை. சொல்லுங்க, நம்புவேன் இறுதி. ஆமென் ஆமென். நம்புவேன் தீவரை. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த கொடுத்த கிருபை எவ்வளவு பெரியதுயா. நீங்கள் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள், நீங்கள் மனுஷனை மேன்மைப்படுத்த வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், என்னுடைய முன்னோர்களில் வைத்திருக்கிறதான வெள்ளியினாலும் பொன்னினாலும் நான் ரட்சிக்கப்படல. என் ரட்சிப்பு எப்படி உண்டாயுதுனா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, எனக்காக அவர் சிந்தின இரத்தத்தினாலே தான் என் ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தாரியா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை உயர்த்த லேலியா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். சில சூழ்நிலைகள்ல வரும், ஆமென், கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை மறந்து போகிறதான சூழ்நிலை வரும். மறக்காமல் நீ மறந்து பண்ண திரும்பவும் அந்தகாரப்பட்டு போக பிள்ளையே, அந்தகாரப்பட்டு போவ. நீ ரட்சிக்கப்பட்டு ஸ்தோத்திரம் பாவத்துல போய் விழாத. நீ ரட்சிக்கப்பட்டு போய் புகை பிடிக்காத. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஞாமே ஸ்தோத்திரம் நீ திருவிருந்த வாங்கிட்டு போய் போய் ஸ்தோத்திரம் கண்டதை போய் நீ சுவைக்காத. உன் வாழ்க்கை வீணா போயிடும். உன் வாழ்க்கை ஏன் முன்னேற்றம் வரல? நீ செய்யற தவறு. உன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாய் நீ போய் நீ குடிக்கிற அந்த உன் சரீரத்தை கெடுக்கிறல்ல, நீ கர்த்தருடைய சரீரத்தை நீ கெடுக்கிறல்ல. இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, எனக்கு அது ஆவியில இந்த வார்த்தை சும்மாலாம் சொல்ல மாட்டார் ஆண்டவர். நீ மனுஷனை பிரியப்படுத்துகிறதற்கு, ஏய் மச்சான் குர்ரா, கொஞ்சம் குடிடா, கொஞ்சம் இழுத்து பாடுறா, கொஞ்சம் பாடுறா, கொஞ்சம் பாடுறா, அந்த கொஞ்சம் தான் உன்னை நாசமா போக பண்ணும். கொஞ்சம் கொஞ்சம் அப்படிப்பட்ட நண்பன் உனக்கு தேவையே இல்லை. அப்படிப்பட்ட நண்பன் உனக்கு தேவையே இல்லை. உனக்கு புரியுதா? இன்னைக்கு கவனமா கவனிக்க வேண்டியது. நீ பெண் தோழிகள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். உன் அனுமதி இல்லாம உன் மேல கை வைக்க இடம் கொடுக்க கூடாது. நான் சொல்றது புரியுதா? அதே மாதிரி தம்பிமாருக்கு சொல்றேன், உன் அனுமதி இல்லாம உன் மேல தொடுகிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நீ இயேசுவின் நாமத்துல சொல்றேன். கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு எல்லாம் சஸ்பெக்டடா இருக்க வேண்டியது இருக்குது. அம்மா என்னுடைய தோழியோட கூட தான் நான் ஸ்பெண்ட் பண்றேன். யோசித்து பழக வைங்க. உங்களுக்கு தெரியாம உங்க பிள்ளை வந்து ஸ்தோத்திரம் ஆமேன் தனியா பர்த்டே பார்ட்டி எங்கேயும் அனுப்பக்கூடாது உன் பிள்ளைய. அப்ப ஒழுங்கீனமா போறதுக்காக உன் பிள்ளைய அனுப்பி தரேன்னு அர்த்தம். அப்படி போகணும்னு அவசியமே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படி போகணும்னு அவசியமே இல்லை. நீங்க சொல்லுங்க, பெண் பிள்ளைங்கள்லாம் சொல்லுங்க, உனக்கு வேற கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன்னா அதுக்கப்புறம் அவன் காரியம் உன் காரியம் போ அப்படின்னு விட்டுருங்க. ஆனா என் கூட இருக்கிற வரைக்கும் நீ வெளியே போகக்கூடாது. பிள்ளை அப்படியே ஒரு மாதிரிலாம் அப்படியே பண்ணும். அது நீ என்ன வேணா பண்ணு, நீ முறுக்கிக்க, நீ என்ன வேணா பண்ணிக்க, போ, சாப்பிடாம இரு, நஷ்டம் இல்லை, எனக்கு லாபம் தான். என்ன 2 இட்லி சாப்பிடுவேன், நீ 2 இட்லி உனக்கு நான் செய்யலை, விடு, 2 இட்லி நான் சாப்பிட்டு போறேன்.
அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ என் புள்ள சாப்பிடலையே, ஐயோ என் பிள்ளை வேண்டாம் விடுங்க. போய் வெளியில போய் கெட்டு போகிறத விட கூட வீட்டிலேயே உட்காந்து இருக்கிறது பரவாயில்ல. நான் நான் சொல்லுவேன். நான் சொல்றது புரியுதா? அப்படியே பார்க்கும்போது, உங்களுக்கு தெரியுமா டாடி, நீங்க என்னை இப்படிலாம் சொன்னதில்லை. அவன் புதுசா வந்தான், அவன் பியான்சின்றான், அவன் மை ஹார்ட்ன்றான், ஸ்வீட் ஹார்ட்ன்றான், அவன் தான் ரொம்ப நல்லா இருக்கிறான், கூட்டிட்டு போயிட்டு நச்சு 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 நிற்பான். அப்போ அடி வாங்கிட்டு, எப்படிம்மா அவன் ஸ்வீட் ஹார்ட் எப்படி இருக்காருமா? அடிலாம் வாங்கிட்டு போய் உடம்புலாம் வலிக்கும். நல்லா தான் இருக்கிறாரு அவரு. எதுக்கு உனக்கு இந்த வேலை? ஏன் ஆண்டவரே என்னை இப்படி கொண்டு போறீன்னு தெரியலையே ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ரைட், ஓகே. எச்சரிக்கையா இரு. உன் நண்பன் உன்னை கெடுக்கக்கூடாது. உன் நண்பன் உன்னை கெடுக்கக்கூடாது. உன் தோழி உன்னை கெடுக்கக்கூடாது. உன் அப்பா அம்மாவுக்கு உன்னை பற்றி தெரியும். நீ எப்படி வாழணும், எப்படி இருக்கணும்னு தெரியும். 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரே, 2 கையை உயர்த்தி, எல்லாரும் கையை உயர்த்துங்க. பிள்ளைங்கள்லாம் கையை உயர்த்து. பிள்ளைங்கள்லாம் கையை உயர்த்தி ஏசப்பாட்ட கேள். ஏசப்பா ஆண்டவரே, இந்த சத்திய வாசனத்தை நான் கேட்கிறேன். நான் தனிமையான பிள்ளை இல்லைப்பா. என்னை நீங்கள் ரத்தம் சிந்தி எனக்கு விலை கொடுத்துருக்கீங்க ஆண்டவர். யூ ஹவ் பெய்ட் ஃபார் மீ ஃபாதர். யூ ஹவ் ஷெட் யுவர் பிளட், பெயின்ஃபுல் பிளட் லார்ட். உனக்கு ஒரு சின்ன ரத்தம் வந்தால் உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஆண்டவர். எவ்வளோ எரிச்சல் இருந்திருக்கும் அவர் சரீரத்தில். காயப்பட்டு அவர் எனக்காக சிந்தின ரத்தம், அவர் எனக்கு விலக்கிரயம் கொடுத்தாரியா. என் ஆசீர்வதிங்க அப்பா. நான் தவறு செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் சொல்லி தருகிற வசனம். ஆமென், அல்லேலூயா. இந்த உன்னதங்களிலே ஆமென் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலே உன்னை ஆசீர்வதித்திருக்கிற. 2வது ஆசீர்வாதம் என்ன? எபேசியர் 1:7 வாசிக்கும்படி கேட்கிறேன். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, இவருடைய இரத்தத்தினாலே, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். யாருக்குள்? இது தேவன் பரத்திலிருந்து தந்த ஆசீர்வாதம். இது பரத்திலிருந்து எனக்கு உண்டான ஆசீர்வாதம். யாருக்குள்? இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம். என்னை பாவம் மன்னித்தது இயேசுவானவர். அவருடைய இரத்தத்தினாலே அவரை தந்து அன்பு கூர்ந்த கர்த்தர் தேவன். கரங்களை வைத்தால் இல்லையா சொல்லுவோமா? சத்தமால் இல்லையா? அவரை தந்து பிதாவாகிய தேவனிடத்துல அந்த கெத்செமனே தோட்டத்துல போய் ஜெபம் பண்றார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரா? ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரா? ஜெபத்தை கேட்கவில்லை. எப்பா நீ ஆமென் இந்த ஜனங்களுக்காக ரத்தம் சிந்தனம்ப்பா, அப்பதான்ப்பா இவருக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை பயத்தல் இல்லையா சொல்லுங்க பார்க்க. 1 பேதுரு 2:24 வாசிக்கும்படி கேட்கிறேன். 1 பேதுரு புஸ்தகம் 2:24 வசனத்தை வாசிங்களேன். பாவங்களுக்கு செத்து, பாவங்களுக்கு செத்து, நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு, நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே, அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆண்டவர் செய்த கிருபை, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கிருபை. நான் எப்படி இன்னைக்கு மனுஷனா, மனுஷியா, வாலிபனா, நான் எப்படி இன்னைக்கு சுகமா தலை நிமிர்ந்து நான் நிக்கிறேன்? எனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை. ஆண்டவர் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்தது போல என் அக்கிரமங்கள், என் வியாதிகள், என் நோய்கள், என்னுடைய இயலாமை எல்லாவற்றையும் ஏசப்பா மாற்றினார். என்னை ஸ்வீகார புத்திரராய் கர்த்தர் வைத்திருக்கிறார். மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளையாய் என்னை வைத்திருக்கிறது மாத்திரமல்ல, அவருக்கு உகந்த பிள்ளையாய் என்னை நடத்தி வருகிறார்.